ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீ ரைஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கீ ரைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆனியன் போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீ ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு டபரா எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு கீ ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் ஆனியன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் 6 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கிண்டி விடுங்க. அப்புறம் 7 பச்சை மிளகா கட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு 1 கிலோ பாஸ்மதி அரிசி போட்டுக்குங்க. அரிசி போட்ட உடனே நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் இன்னி கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டி விடுங்க. இப்போ நம்ம கீ ரைஸ் தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பிசைங்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சு சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சைடெல்லாம் கவர் பண்ண பிறகு 1/2 அன் ஹவர் மீடியம் ஃப்ளேமில் தம் போடுங்க. 1/2 அன் ஹவர் கழித்து சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்துடுங்க.
இப்போ நம்ம கீ ரைஸ் ரெடி. நம்ம கார்னிஷிங்க்கு கேஷ்யூ ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்குங்க. நம்மளோட சுவையான கீ ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க.